ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆசை மகள் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். உடல் சூட்டால் தான் பல நோய்கள் வரும். உடல் சூட்டை தணிக்கக்கூடிய வெந்தயக்களி பாரம்பரிய முறைப்படி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம். அடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 கிராம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அலசிட்டு ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். வெந்தயத்தை மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணியை வேஸ்டாக்காமல் அதையே நாம் அரைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதோட சத்துக்கள் வீணாகாது. மிக்ஸி ஆர் கிரைண்டர் எதில் வேணாலும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அரிசி மாவை அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு சிலர் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை அரைச்சிட்டு அடுத்து அரிசி அரைப்பாங்க. அது உங்கள் பிரியம். அடுத்து வெந்தயத்தை போட்டு அரைச்சிக்கலாம். எப்போவுமே தனித்தனியாக அரைக்கும் போது வெந்தயம் நல்லா பொங்கும், களியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா நல்லாயிருக்கும். இப்போது வெந்தயம் நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசி மாவை அது கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி செய்யும்போது நம்ம கரைக்கணும்னு அவசியம் கிடையாது. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் கரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 400 மில்லி தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசி வெந்தய கலவையை சேர்த்துக்கலாம். இதை மாதிரி நாம் சேர்க்கும்போது ஸ்டவ் மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா உடனே கட்டி விழுந்துடும். கைவிடாமல் கிளறுங்க. அப்போ தான் அடி பிடிக்காது, கட்டி விழாது. அடிக்கனமான பாத்திரம் இல்லைன்னா குக்கரில் கூட நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலர்னாலே போதுமானது. அடிக்கடி பசங்களுக்கு வெந்தயக்களி செஞ்சு கொடுக்கும்போது உடல் சூடு தனியும். உடல் சூட்டால் தான் பலவிதமான நோய்கள் உண்டாகுது. சிறுநீர் பாதையில் தொற்று வருது, கட்டிகள், வேர்க்குரு எல்லாமே வரும். உடல் சூட்டை தணிக்கக்கூடிய இந்த வெந்தயக்களியை அடிக்கடி செய்யும்போது அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. அப்படி இல்லைன்னா தினந்தோறும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சாப்பிட்டு வந்தாலும் நல்லாயிருக்கும், உடல் குளிர்ச்சி ஆகும். இப்போது பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் இந்த மாதிரி நல்லா ஓரத்தை சுற்றிலும் நல்லா கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், களி நல்லா வெந்துருச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் பதம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான வெந்தயக்களி தயாராகிடுச்சு. வேற ஒரு பாத்திரத்தில் ஒரு 200 கிராம் வெல்லத்தை போட்டு கூடவே 1 டம்ளர் கிட்ட தண்ணியை ஊற்றி நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். நல்லா வெல்லம் கரைஞ்சி பாகானதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான பாரம்பரிய வெந்தயக்களி தயாராகிடுச்சு. இப்போ பரிமாற வேண்டியது தான் பாக்கி. நாங்கள் வெள்ளைப்பாகு ஊற்றி சாப்பிட போகிறோம். வேணுங்கிறவங்க சர்க்கரையோட நல்லெண்ணெய் கலந்து கூட சாப்பிடுவாங்க. இதை தொடர்ந்து சாப்பிடும்போது நிச்சயமாக உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். மாதவிடாய் காலத்தில் இதை சாப்பிட்றதுனால வலி எல்லாம் குறையும். இதில் கால்சியம், இரும்பு சத்து எல்லாமே இருக்குது. ரசித்து சமைச்சா ருசித்து சாப்பிட்லாம். தேங்க்யூ.